எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படிங்கிறது தெரியாமல் உள்ளே வந்து டீம் பிரிக்க கஷ்டப்பட்டுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேவரில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பு போயிருக்காங்க. ஸோ பழைய கேப்டனான விஷால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்கும் பொழுது நிறைய பிரேக்கிங்கான ஃபேக்ட் வந்து வருது. ஸோ கேப்டனாக யாரை போடலாம் அப்படின்ற டிஸ்கஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து டப்புன்னு வந்துட்டு ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் கேப்டனே இல்லாத வாரம் அப்படிங்கிறது இந்த வாரம் அப்படிங்கிறது பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து கிடையாது, ரத்து செய்யப்பட்டுடு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாத்துக்கும் கவலையாகி போச்சு. ஏன்னா நாமினேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. கேப்டனாக அது தேவையில்லைன்ட்டு. ஸோ பவித்ரா அதனாலே டென்ஷனில் இருக்காங்க, என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்போ ஜாக்லின் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சார் ஒன்று பண்ணலாம், எல்லாருமே கேப்டனாகவும் இருப்பாங்கல்ல, அவங்க இதில் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலில் ஒரு கேப்டன், மைதான ஒரு கேப்டன் அப்படின்ற மாதிரி ஆகலாம் அப்படின்றாங்க. உடனே இதுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஐடியா. பட் ஆனால் கேப்டன் வேணாங்கிறது தான் பிக் பாஸோட தண்டனை. நம்மளா கேப்டன் எடுத்து ஒருத்தன் ரிப்போர்ட் பண்ணால் அது பிக் பாஸுக்கு செய்கிற துரோகமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வேண்டாம், நம்ம டீம் பிரித்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது எல்லாம் டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ தான் சூடு பிடிச்சி ஜாக்லின் வந்து பண்ணலாமா கேப்டனா, இல்லை வந்து சௌந்தர்யா பண்ணலாமான்ற மாதிரிலாம் யோசிக்கும் போது டபால்னு வந்து பிக் பாஸ் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுக்குறாப்புல டப்புன்னு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் சௌந்தர்யா சமைச்சது இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த மாதிரியே யாரெல்லாம் சமைக்கலையோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. ஸோ சௌந்தர்யாவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. வா செம்ம, இன்னமேல் பாருங்கடா அப்படின்ட்டு. ஏன்னா கேப்டன் இல்லாமல் ஹவுஸ் இன்சார்ஜாக ஒரு ஆளை போடலான்ற மாதிரி டிஸ்கஷன் அடுத்து போச்சு. ஸோ ஹவுஸ் இன்சார்ஜ் யார் போடலான்னு யோசிக்க முடியும். சௌந்தர்யா, ராணவ், ரயான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. மஞ்சரிலாம் போடலான்ட்டு. அதுக்குள்ளேயும் பிக் பாஸ் வந்து பசர் அடிச்சுட்டு வந்த மாதிரி உள்ளே வந்துட்டு ஆட்டையை கழிச்சு விட்டார். ஸோ ஆட்டையை கழிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாருமே நீங்கள் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து குக்கிங் டீமில் மிச்சம் போட்டுட்டு ஒரு சில பேர் மட்டும் முத்துக்குமரன், மஞ்சரி, அப்புறம் தீபக், யாரெல்லாம் சமைச்சாங்களோ இதுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்க அன்ஷிதா எல்லாத்தையும் வந்து பாத்ரூம் கிளீனிங்க்கும் ஸ்பெஷல் வாஷிங்க்கும் போட்டாங்க. மிச்சம் எல்லாருமே சமைக்காதவங்க மாறி மாறி ஷிஃப்ட் பேசிஸில் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்தது. ஸோ இதில் சௌந்தர்யாவுக்கு செம்ம ஹாப்பி. ஏய் இனிமேல் பாடுறா டெய்லி ஒரு டிஷ் அப்படின்ற மாதிரி. அம்மா நீ செஞ்ச டிஷ்ஷு ஒரு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பேரி ஆகி போய் கிடக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஓகே தான், ஏன்னா ரொம்ப மோசமெல்லாம் சௌந்தர்யா செய்யலைன்ற மாதிரி தான் ரிவ்யூ வந்துச்சு. எல்லாம் தான் உலகம் நல்லா பண்ண. அன்ஷிதாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அன்ஷிதா திருப்பி போய் வாங்கிலாம் சாப்பிட்டாங்க. போய் அந்த சோறை வந்து பிணைஞ்சி சௌந்தர்யா ஊட்டும் பொழுது என்ன நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி ஜாக்லின்லாம் கலாய்ச்சிட்டு பாவம் 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 அன்பு பார்த்து ஊட்டுங்க அப்படின்ற மாதிரி அன்ஷிதா அங்கேருந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ சௌந்தர்யா அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு வேலையை ரொம்ப அருமையாக செஞ்சு அந்த ஒரு ஃபன் செஷன் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணுங்கடா, ஃபன்னுங்கிறப்ப கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்குல்ல, அதை விட்டு ரொம்ப கிரிஞ்சாக வந்து ஃபன் பண்ணுறானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஆக மொத்தம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ வீட்டுக்கு கேப்டன் இல்லாமல், ஹவுஸ் இன்சார்ஜும் இல்லாமல் எல்லாரும் அவங்கள வேலையை பகிர்ந்து செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் தான் இப்போ நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு பிக் பாஸ் வீட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு இன்புட். சரியா? அடுத்து ராணவ் அவர்களுடைய கீப்பான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த முத்துக்குமரன் அந்த குரூப்புக்கு வந்து சும்மா ஜாலியாக நடந்துட்டு இருக்கு. அவனை வந்து டவுட் போடுறது, பேசுறது, அவனை இறக்கி பேசுறது, மட்டம் தட்டுறது, நீ எல்லாம் பெரிய ஆளா, நீ என்னடா பண்ணிடு, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜேனர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் கண்டஸ்டன்ட்டு மொக்க தான், பேச மாட்டான், எல்லாமே இருந்தால் கூட ஏதோ ஒன்று அவன் பண்ணுறான்ல, பண்ணுறப்ப அவனை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணாமல் விஜய் சேதுபதி வந்து ராணவ் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இந்த வாரம் போயிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓட்டிங்கில் பார்த்தோம்ல 4வது இடத்துல இருக்கான். ஸோ 3வது இடத்துல இப்போ கொஞ்சம் வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப அவன் கண்டிப்பாக சேவ் ஆயிரும் அப்படிங்கிறது தான். ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த வாரம் ராணவ் சேவ் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பல்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. வேறு எந்த கண்டென்ட்டும் இல்லைங்க. ஸோ அதனால தான் இதுதான் கண்டென்ட் மொத்தமாக நடந்தது லைவில். மற்றபடி சுவாரஸ்யம் எதுவும் இல்லை. அப்புறம் இந்த ஷாப்பிங் டாஸ்க் வந்து பண்ணாங்க. 7000 ரூபாய் கரெக்டாக பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். சரியா? தேங்க்யூ.